உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று 2018 9ஆம் மாதம் 13ஆம் வியாழக்கிழமை. உங்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என முதல் நான் பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புண்ணியவர்களே, எமது பௌத்தர்களாகிய நாங்கள் அதிகமாக பல புனிதமான விழாக்களை கொண்டாடி வருகின்றோம். உதாரணமாக பௌர்ணமி நாட்கள் 12 பௌர்ணமி நாட்கள் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த முக்கியமான விழாக்களின் அந்த பூரண நாளிலே நாங்கள் அதிகமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். விசேடமாக இப்படியான விழாக்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது புனிதமான செயற்பாடுகளை நாங்கள் அதுக்கு சேர்க்கப்பட இருக்கின்றோம். அன்னதானம், அதே போன்று அந்த கல்வி சுற்றுலாக்களை, அது புனிதமான இடங்களை சென்று வன ஸ்தலங்களுக்கு சென்று அது அதிகமாக அந்த புனிதமான வேலை திட்டங்களை ஈடுபட்டு வருகின்றோம். அந்த வகையிலே அந்த செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது தவறான செயற்பாடுகளையும் அது சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். உதாரணமாக மதுபானம். உதாரணமாக ஒரு விழாக்களை, புனிதமான விழாக்களை செய்துவிட்டு அதிகமாக போதை வஸ்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது மிகவும் நல்லது அல்ல. அதே போன்று உதாரணமாக ஒரு பயணம் செய்துவிட்டு அந்த இடத்திலே இருந்து மதுபானை அறிந்து கொண்டு மிக மோசமான நிலைமைகளை உருவாக்கப்பட்டு அந்த உதாரணமாக அவங்கள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமையிலும் நாங்கள் பார்த்துக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே அது தவறான ஒரு செயற்பாடுகள். நாங்கள் புனிதமான செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது அந்த மதுபானம், அதே போன்று போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் ஏதோ நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது, உதாரணமாக நாங்கள் ஒரு திருமணம் அந்த விழாக்களையோ, அதே போன்று ஏதோ விழாக்களை நடத்திவிட்டு தவறான செயற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அது தவறான ஒரு விடயம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். அந்த மகிழ்ச்சியை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது தவறான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டுமாக மனப்பான்கு வரும்போது அது உடனடியாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உடனடியாக தவிர்த்து விட்டு, ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சிறிது நேரத்திலே மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது நிச்சயமாக எங்களுக்கு அது சந்தோஷமாக உருவாக்கப்பட்டாலும் கூட அது எங்களுக்கு அது தவறான செயற்பாடுகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் நல்ல மனப்பாங்குகளை உருவாக்க வேண்டும், எண்ணங்களை உருவாக்கப்பட வேண்டும், சிந்தனைகளை உருவாக்கப்பட வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற பொழுதுதான் அவங்கள் ஒரு நல்ல சிறந்த எதிர்கால சந்ததிகளாக மாற்ற முடியும். அது பெற்றார்களையும் கடமை, ஆசிரியர்கள், அதுதான் மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நான் நினைக்கின்றேன் மத தலைவராக இருக்க முடியாது. மத தலைவர்கள் என்ற வகையிலே நாங்கள் ஒரு மனிதர்கள் சிறந்த மனிதராக வாழக்கூடிய செயற்பாடுகளை உருவாக்க வேண்டிய எண்ணங்களை உருவாக்கப்பட்டு அவங்களுக்கு சிறந்த மனிதராக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் செய்கின்ற கடமைகளை அது நல்ல கடமையாக மாற்ற முடியாது. அந்த வகையிலே நீங்கள் சிந்தித்து உண்மையாகவே சிறந்த மனிதர்களாக எமது கடமை, புத்த பகவான் எங்களுக்கு கூறப்பட்ட சில விடங்களையே சிந்தித்து ஒரு நல்ல சிறந்த மனிதராக வாழக்கூடிய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சிறந்த சிந்தனைகளை, எண்ணங்களை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான, சுபிட்சமான, நல்ல
எண்ணங்களை உருவாக்கக்கூடிய இந்த நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்னாஜதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜயந்திரைர் மணிகணகஜிதை ஸ்தாபிதாகே முகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம பசத கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் பெறுவதற்கு உரிய நாளாக, ஒரு சிறந்த நாளாக, நாம் ஆனந்தமான வாழ்வு வாழ்வதற்கு உகந்த நாளாக அமைய வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். நாம் எடுக்கின்ற காரியங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும். நாம் தொடங்குகின்ற நல்ல காரியங்களெல்லாம் பூரணமாக நிறைவேற வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அவையெல்லாம் நமக்கு நல்லபடியாக அமைந்து நம்முடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த இறை சக்தி ஒரு உறுதுணையாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாம் இறை வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது இறைவனுடைய திருவருள் சக்தியானது நம்மோடு கூட வருகிறதாம். எனவே இறைவனை நாம் பூரணமான நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்கின்ற பொழுது மணிவாசகர் சொன்னது போல சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. நாம் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். இறைவனை இறுகமாக பிடித்து நீதான் எல்லாவற்றுக்கும் காரணமானவன், துணையாக நின்று இந்த காரியங்களையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் செய்யப்படுகின்ற இந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நமக்கு வெற்றியை தந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு இந்த இறை வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுதிலும் இந்த ஆலய வழிபாட்டுகளிலே நாம் முதலிலே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறோம். இந்த ஓம்காரத்தின் வடிவமாக, அகார உகார மகாரத்தின் வடிவமாகிய இந்த ஓம்கார பரம்பொருளாக போற்றப்படுகின்றவர் விநாயகப் பெருமான். இந்த விநாயகருடைய வழிபாடு என்பது பன்று தொட்டு இந்த முதல் வணக்கத்துக்கு உரியவராக விநாயகப் பெருமான் போற்றப்படுகிறார். ஆலயங்களில் மட்டுமல்ல, எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு காரியங்கள் தொடங்கப்படுகின்ற பொழுதிலும் இந்த விநாயகருக்கு ஒரு இடம் முதலிலே ஒதுக்கி கொள்வார்கள். சாதாரணமாக ஒரு வியாபார ஸ்தாபனத்திலே ஒரு புது கணக்கு போடுவது என்றால் கூட மஞ்சளினாலே முதலே பிள்ளையார் சுழி போட்டுக்கொள்வார்கள். அந்த மஞ்சள் நீரை எடுத்து எல்லா இடமும் தெளித்து சாம்பிராணி போட்டு அந்த புதுக்கணக்கு எழுதப்படுகின்ற புஸ்தகத்திலே மஞ்சளிலே பிள்ளையார் சுழி போட்டு அந்த கணக்கை ஆரம்பிப்பார்கள். நடைமுறையிலே நாம் ஒருவருக்குள் ஒருவர் பரிமாறிக்கொள்ளுகின்ற கடித பரிமாற்றங்கள் செய்யப்படுகின்ற பொழுது கூட இந்த கடிதங்கள் எழுதுகின்ற பொழுது அந்த கடித தலைப்பிலே பிள்ளையார் சுழி போட்டுக்கொள்வார்கள். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதிலும் இந்த விநாயகருக்கு முதல் வணக்கம், விநாயகரை வழிபட்டுத்தான் நாம் ஏனைய காரியங்களை எல்லாம் செய்வோம். அவ்வாறு இந்த விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்து அந்த காரியங்கள் தொடங்கப்படுகின்ற பொழுது விநாயகருக்கு முன்னிலையிலே தலையிலே குட்டி காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் இருந்து இந்த வழிபாடு செய்வார்கள். அவ்வாறு இந்த தலையிலே குட்டுகின்ற பொழுது 5 தரம் பிள்ளையார் நினைத்து கைகளை நேராக பிடித்து 5 தரம் குட்ட வேண்டும். முஷ்டி முத்ராம் பகுர்வீத மத்தியமாங்குலி மத்தியகே கணேசஸ்ய சமுகே குட்டனம் பஞ்சவாரம் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. எனவே இந்த 5 தரம் கைகளை நேராக பிடித்து குட்ட வேண்டும். கைகளை மாறி பிடித்து குட்டக்கூடாது. கைகளை மாறி பிடித்து குட்டுவது அசுரனுக்கு தேவர்கள் குட்டியது. எனவே அசுரனுக்கு போய் சேர்ந்துவிடும். எனவே அசுரனிடத்திலே இருந்த அந்த கஜமுகாசுரனிடத்திலிருந்து காப்பாற்றிய இறைவனுக்கு கைகள்
நேராக பிடித்து 5 தரம் குட்டி வணங்கி வழிபாடு செய்வதும், தோப்புக்கரணம் போடுகின்ற பொழுது முதலிலே மகாவிஷ்ணு தான் இந்த தோப்புக்கரணம் போட்டாராம். அவருக்கு 4 கைகள். எனவே 2 கைகளாலே ஒரு காதுகளை பிடித்து இருந்து எழும்பி விநாயகரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி தன்னுடைய காரியங்களை எல்லாம் சாதித்து கொண்டார். எனவே இந்த விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது கைகளை நேராக பிடித்து 5 தரம் குட்டி வணங்கி வழிபாடு செய்து விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளையெல்லாம் பெற்று நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வசந்தம் டிவியின் ஆராதனை நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்று 13ஆம் திகதி. உண்மையில் இந்த உலகத்தில் அதிகமான மக்களை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான். கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கின்றார்கள். எனினும் கூட சமூகத்தில் பல்வேறுபட்ட நபர்கள் காணப்படுகின்றார்கள். வறுமை உள்ள நபர்கள், அதே போன்று பெற்றோரை இழந்தவர்கள், அதே போன்று கணவன்மானை இழந்தவர்கள், இன்னும் இதுபோன்று அதிகமாக கஷ்டத்தை எதிர்நோக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனது மனம் மிக கடுமையாக இருக்கிறது, நான் கடுமையாக பேசுகின்றேன், எனவே எனது மனநிலையை நான் மாற்ற வேண்டும் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அனாதைகளிடம் அன்பாக நடந்து கொள், உனது உள்ளம் மிருதுவாக அடையும் என்று அவர் சொன்னார். எனவே அன்புக்குரிய நேயர்களே, நாங்கள் இந்த உலகில் வாழ்கின்ற பல்வேறுபட்ட நபர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் கஷ்டமான மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். குறிப்பாக அனாதை சிறுவர்கள், பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது அந்த சிறுவர்களுக்கு எந்த ஒரு சுமையும் தெரிபடாது. அவர்கள் சந்தோஷமாகவும் அன்பாகவும் அதே போன்று விளையாட்டுத்தனமாகவும் இந்த உலகில் சிறப்பாக வாழ்கின்றார்கள். அந்த சிறுவர்கள், அந்த குழந்தைகள் பெற்றோர்களை இழக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் ஒரு பெரும் சுமை ஏற்படுகின்றது. அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் இரக்கமும் தேவைப்படுகின்றது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு அனாதையாக இருந்தார்கள். அதனால்தான் அவர் அந்த அனுபவ ரீதியாக அவர் அனாதையாக இருந்ததனால் அனாதைகளின் முக்கியத்துவத்தை பற்றி மிக அதிகமாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அனாதைகளுக்கு நாங்கள் அதிகம் உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அதிகமான இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். யார் அனாதைகளுக்கு உதவி செய்கின்றார்களோ, அனாதைகளோடு அன்பும் இரக்கமும் காட்டுகிறார்களோ, அவர்கள் என்னோடு சுவர்க்கத்தில் மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று தனது 2 விரல்களையும் சுட்டிக்காட்டினார்கள். எனவே நாங்கள் ஒருபோதும் அனாதைகளை புறக்கணிக்க கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அனாதைகளை புறக்கணிக்கின்ற மனிதர்களை அல் குர்ஆன் சபிக்கின்றது. அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது, அரஐத்தல்லதி யுகஸிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் முஸ்கீன். மார்க்கத்தை பொய்யாக்குகின்ற மனிதர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் அனாதைகளுக்கு உணவளிப்பதும் இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதும் இல்லை. எனவே அன்புக்குரிய நேயர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த பெற்றோர்களை இழந்த அனாதைகளுக்கு நாங்கள் அதிகம் உதவி செய்ய வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, கணவனை இழந்த விதவைமார்களும் இருக்கின்றார்கள். கணவன் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு சுமையும் தெரியாது, அவர்கள் இன்பமாக வாழ்வார்கள். கணவனை இழக்கின்ற பொழுது மிக கஷ்டமான ஒரு நிலைமைக்கு, துர்க்கதியான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். எனவே அவர்களையும் நாங்கள் அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கும் நாங்கள் உதவி உபகாரம் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய நேயர்களே, நாங்கள் இந்த கால பொழுதில் கஷ்டப்படுகின்ற அனாதைகளுக்கும் கஷ்டப்படுகின்ற விதவைமார்களுக்கும் நாங்கள் அதிகம் உதவி செய்கின்ற மனிதர்களாக மாறி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்ல பலனை, நல்ல கூலியை பெற்றுக்கொள்வோமாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நேற்றைய நாளிலே இந்த உப்பை குறித்து நான் சொன்னேன். அந்த உப்புக்கு 3 குணங்கள் இருக்கின்றது. அதனால் தான் ஆண்டவர் நீங்கள் உலகுக்கு உப்பாக மாற வேண்டும் என்று சொன்னார் என்று சொல்லி நேற்றைய நாளில் சொல்லி, முதலாவது அந்த பண்பை நான் சொன்னேன். அது தன்னைத்தானே மாய்த்து கொள்கின்ற ஒரு பண்பு அந்த உப்புக்கு இருக்கின்றது என்றும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவதாக உப்புக்குள்ள ஒரு பண்பு, அது ஒரு கிருமி நாசினி. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சில இடங்களுக்கு சென்றீர்கள் என்றால் இந்த உப்பை ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். விசேட விதமாக இந்த கால்வாய்களை எல்லாம் துப்புரவு செய்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உப்பை உடம்பு முழுவதும் தடவை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்வார்கள். ஏனென்றால் கிருமிகள் தொட்டாது இருக்கும். விசேட விதமாக நீங்கள் இந்த தேயிலை செடிகள் உள்ள பிரதேசங்களுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், மலையக பகுதிகளுக்கு நீங்கள் சென்றீர்கள் சொன்னால், அங்கே தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அட்டை. இந்த அட்டைகள் கடித்து அந்த இரத்தம் வருவதையெல்லாம் நீங்கள் சில நேரம் கண்கூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த உப்பை ஒரு கைக்குட்டையிலே சவக்காரத்தோடு சேர்த்து கட்டி தங்களுடைய கால் பகுதியிலே கட்டிக்கொள்வார்கள். அது தங்கள் கைகளோடு வைத்துக்கொள்வார்கள். இந்த அட்டை ஏறும் பொழுது அதனுடைய சாறை பிழிந்து விட்டால் என்ன நடக்கும் என்றால், அட்டை கடித்தாலும் அந்த இடம் தடிக்காது இருக்கும். சில நேரம் அட்டை கடிக்காது ஓடிவிடும். ஏனென்றால் அது அவ்வாறு ஒரு கிருமி நாசினியாக பயன்படுகிறது. மூன்றாவது காரியத்தை பார்த்தீர்கள் என்றால், தோட்டம் செய்கின்ற விவசாயம் செய்கின்ற இடங்களிலே இந்த தவானைகள் பாத்திகள் அமைத்திருப்பார்கள். அந்த பாத்திகளை சுற்றி இந்த உப்பை போடுவார்கள். சில கிருமிகள் இந்த தவானைகளை அந்த பயிரை நாசம் செய்யாமல் இருப்பதற்கு பாதுகாப்பதற்காக அங்கே போடப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நீ உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார் என்றால், நீ ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்தை அரிக்கின்ற உறவை அரிக்கின்ற நிறைய கிருமிகள் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே நீ என்னுடைய மகனாக நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு கிருமி நாசினியாக இருக்க வேண்டும். அந்த கிருமிகள் தொட்டாதபடிக்கு, அப்படி தொற்றினாலும் அது எந்தவித சேதத்தையும் ஏற்படுத்தாதபடிக்கு நீ உப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த இடத்திலே நீ உலகுக்கு உப்பு என்று சொன்னார். எத்தனையோ சுவையூட்டிகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஆகவே உப்புக்குள்ள அந்த இரண்டாவது பண்பையும் நாங்கள் உள்வாங்கியவர்களாக இருக்க வேண்டும். அந்த உப்பு தன்னைத்தானே மாய்த்து கொண்டு சுவை சேர்க்கிறது, மற்றது ஒரு கிருமி நாசினியாக பயனை கொடுக்கின்றது. எந்தவித அந்நிய சக்திகளும் ஆக்கரிக்கப்படாத வண்ணமாக, சேதப்படுத்தப்படாத வண்ணமாக அந்த பொருளை பாதுகாக்கின்ற ஒரு கிருமி நாசினியாக உப்பு செயல்படுகிறதே, அதுபோல் எங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தெளிவாக இருக்க வேண்டும். இது எங்களுடைய குடும்பத்துக்கு தேவையில்லை, இது எங்கள் குடும்பத்துக்கு ஆபத்தானது, ஆகவே நான் அகற்ற வேண்டும் என்ற அந்த மனநிலை தான் இந்த உப்புக்குள்ள பண்பாக இருக்க வேண்டும். ஆகவே இதற்காகவும் இன்றைய நாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த உப்பை போல நாங்களும் ஒரு கிருமி நாசினியாக சமுதாயத்தில் உள்ள அநீதிகளை அகற்றுகின்றவர்களாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் கூட நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.